ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னைக்கான நிகழ்வு ரொம்ப ரொம்ப திகிலான ஒரு சம்பவமா இருக்க போது. என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவருங்க. அந்த நபர் அவரோட சவாரியை முடிச்சுட்டு குளித்தலை நோக்கி போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு போற வழியில நடந்த மிகப்பெரிய பயங்கரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப திகிலா இருக்க போது எந்த இடத்துலயுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு ஹை பட்டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குளித்தலைக்கு அருகாமையில ஒரு சின்ன அழகான கிராமத்தை சேர்ந்தவர் தான் இந்த ரவி அப்படின்னு சொல்லப்படுவார். 2012 காலகட்டம் இவர் ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்திருக்காரு. அந்த சமயம் பாத்தீங்கன்னா இவரோட கிராமத்துல இருந்து குளித்தலை வரைக்கும், குளித்தலையில இருந்து அவங்களோட சவாரி ஏறுறவங்களோட ஊர் வரைக்கும் அந்த மாதிரி இந்த நபர் முகம் சொல்லிக்காம எவ்வளவு தூரம்னாலும் கொண்டு போய் விடுவாராம். இப்படி அவங்களோட பிழைப்பு நடந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் ரவிக்கு சவாரி எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கரூருக்கு பக்கமா போற அளவுக்கு ஒரு சவாரி வந்திருக்கு. அந்த சவாரி போயிட்டு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு லாபம் உண்டு. அது கூடவே அங்க இருந்து வரும்போது திரும்பவும் சவாரியை ஏத்திட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி யோசனையோட அந்த சவாரியை அக்செப்ட் பண்ணிட்டார். அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரவியும் அங்க கொண்டு போய் விடுறாரு. விட்டுட்டு அங்கேயே ஒரு ரொம்ப நேரம் நின்றுருக்காருங்க. நின்ன பிறகு எந்த ஒரு சவாரியும் ஏறாத காரணத்தினால சரி ஓகே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு டைமை பாக்குறாரு. டைம் மணி 12 ஆயிடுச்சு. என்னடா பண்றது, இவ்வளவு நேரத்துக்கு நம்ம இவ்வளவு தூரம் போகணுமே, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணிட்டு மனசுக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த கிளைமேட்டும் இவருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பயமுறுத்துற மாதிரி மாறி இருக்குங்க. என்னன்னா ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, ரோடு ஃபுல்லா தண்ணியாவும் இருக்கு, அந்த இடமே கபோர்னு இருட்டாயிருக்கு. அதிகமான போக்குவரத்துகள் எதுவும் இல்லாத காரணத்தினால இவரோட அந்த ஆட்டோவோட எல்லோ லைட் மட்டும் கொஞ்சம் பிரைட்டா தெரிஞ்சிருக்கு. அந்த வெளிச்சத்துலதான் இந்த நபர் போய்கிட்டு இருந்திருக்கு. இதுவே இவருக்கு கொஞ்சம் பயத்தையும் கொடுத்துருக்கு. கூடவே அந்த மலைகள் எல்லாம் பெஞ்ச காரணத்தினால இந்த நபரோட ஆட்டோவோட அந்த சக்கரங்கள் எல்லாம் நனைஞ்சு வருது. அது ஒரு வித பயத்தை கொடுக்குற மாதிரி சத்தமா இருந்திருக்கு. இந்த நபர் பயத்தெல்லாம் உள்ளடக்கி கொண்டு இந்த நபர் மெதுவா அந்த இடத்துல இருந்து அந்த தண்ணியில இருந்து ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா சடனா ஒரு இடத்துல, அந்த இடத்துல போக்குவரத்து எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆனா அங்க ஒரு பெண் நிக்கிற மாதிரி இருக்கு. தலை நிறைய மல்லிகை பூ வச்சிட்டு இருக்கிற மாதிரியும் பெண் இருக்கு. இவ்வளவு நேரத்துக்கு மழை சாரல் வேற பெஞ்சிட்டே இருக்கு, இங்க ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி இவர் யோசனையோடைய பார்த்துட்டு இருக்காரு. இவருக்குள்ள இன்னொரு பயம் இருக்கு. என்னன்னா ஒருவேளை இந்த பொண்ணு நிஜமான பொண்ணா இல்ல பேயா, ஆன்மாவா, என்னவா இருக்கும், உண்மையாவே நம்ம போய் கேட்டுடலாமா, இவ்வளவு நேரத்துக்கு மழையில வேற நனைஞ்சிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி இவரே பேசிக்கிட்டே அந்த பொண்ணு பக்கமா வந்துட்டாரு. வந்துட்டு ஆட்டோவை ஸ்லோ பண்ணி நிறுத்திட்டு எங்கம்மா போகணும் அப்படின்னு சொல்லி தலையை வெளியே நீட்டி கேட்கிறாரு. இப்படி கேட்கும் போது அதிர்ந்து போயிட்டாராங்க ரவி. என்ன காரணம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு பெண்ணுமே கிடையாது. ஆனா இவர் தூரத்துல இருந்து பாக்குற வரைக்கும், பக்கமா வர வரைக்குமே அங்க நின்றுட்டு இருந்த பொண்ணு இப்போ மாயமா மறைஞ்சு போயிட்டா. எங்க போனா அப்படின்னே தெரியல. இவருக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிருச்சாம். அவ்வளவு குளிர்லையும் இவருக்கு குப்புன்னு வேர்த்து போயிடுச்சு. இல்லையே நம்ம பார்த்தோமே, இங்க ஒரு பொண்ணு நின்னாலே நம்ம பார்த்தோமே அப்படின்னு இவர் யோசிக்கும் போது நம்ம ஆல்ரெடி யோசிச்ச மாதிரி இது ஒரு பேயோ, ஒருவேளை ஒரு மோகினியா இருக்குமோ அப்படின்னு பயந்துல அந்த பயத்தோடவே இவர் அந்த ஆட்டோவை எடுத்துக்கிட்டு நேர கிளம்புறாரு. இப்போ வழக்கத்தை விட இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போக ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா நம்ம நேரமா போயே ஆகணும் அப்படின்றதுனால ஸ்பீடா போக ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு வழியா குளித்தலையோட அந்த போர்டை பார்த்துட்டாரு, என்ட்ரன்ஸை பார்த்துட்டாரு. அப்பாடா எப்படி குளித்தலை என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம்டா சாமி அப்படின்னு சொல்லி நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு அதன் பிறகு இவருக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கண்ணாடி வச்சிருந்திருக்காரு. அந்த கண்ணாடியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இவரோட முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறாரு. அப்போ இவரோட முகத்தை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த கண்ணாடியில பின்னாடி யாரோ உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அதுவும் ஒரு விகாரமான உருவமா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த உருவத்தை பார்த்த அடுத்த செகண்ட்ல இருந்தே அந்த ஆட்டோ ஃபுல்லாவே பயங்கரமான மல்லிகைப்பூ மனம் ஃபுல்லா சூழ ஆரம்பிச்சிட்டு இவரால் மூச்சே விட முடியலையாங்க. அவ்வளோ ஒரு மல்லிகைப்பூ ஸ்மெல்லா இருந்திருக்கு. இந்த ஸ்மெல்ல இருந்து அவரால் விடுபடவே முடியல. சரி ஓகே வெளியே போயிடலாம், ஆட்டோ விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை நிறுத்திட்டு வெளியே காலை வைக்கிறார். காலை வச்ச அடுத்த செகண்டே ஆட்டோ மறுபடியும் தானாவே ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிச்சிருக்கு.
இந்த நபர் காலை கீழே வச்சார் இல்லையா, அதை டக்குன்னு எடுத்து உள்ள வச்சுட்டு ஆட்டோவை கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா இருக்க 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 அது ஸ்பீடா தான் போய்கிட்டு இருக்கு. என்னடா நம்மளோட கண்ட்ரோலை மீறி இது ஏதோ ஸ்பீடா போய்கிட்டே இருக்கே, நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி இந்த நபர் அந்த ஆட்டோவோட அந்த ஸ்டேரிங்கை பாக்குறாரு. இப்படி பிடிப்பாங்கல்ல, அதை பார்க்குறாருங்க. பார்க்கும்போது இவரோட கைக்கு பக்கத்துலேயே இன்னும் ஒரு கை இருக்கு. அந்த கையும் ஃபுல்லாக கருப்பாகவும் இல்லை வெள்ளையாகவும் இல்லை, ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு சாம்பல் கலர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சாங்க அந்த கை. ஆனால் அது ஒரு பெண்ணோட கை. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த பெண்ணோட உருவம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோவோட பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு. கைகள் மட்டும் அவ்வளவு தூரம் வந்திருக்கு. அதுதான் கண்ட்ரோலை மீறி அந்த ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு போற மாதிரி இருந்திருக்குங்க. கடவுளே என்னை காப்பாத்து, இன்னைக்கு நான் உயிரோட இருந்தேன் அப்படின்னா உனக்கு ஏதாவது நான் வேண்டுதல் செய்யறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் போட்டு வேண்டலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இவரோட தொண்டைகள்ல இருந்து வார்த்தைகள் வெளியே வரல. தொண்டை அடைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்திருக்காரு. மூச்சு விடவே கொஞ்சம் சிரமப்பட்டிருக்காரு. இப்போ அந்த பேச்சும் வரல, ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த கஷ்டத்தோடையே நம்ம வேகமா கீழே குதிச்சிடலாம், ஆட்டோ விட்டு கீழே குதிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாருங்க. ஆனா இவரால் அந்த ஆட்டோல இருந்து கீழே குதிக்கவே முடியல. ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த ஆட்டோவை பிரேக் மிதிச்சு பார்க்குறாரு. ஒரு வழியா அந்த ஆட்டோ கொஞ்சம் ஸ்லோ வந்திருக்கு. அப்பாடா எப்படியே ஸ்லோ ஆகுதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இவரும் ஃபோர்ஸாக அழுத்திருக்காரு. ஆட்டோ ஒரு இடத்துல நின்றுச்சு. நின்ன இடமோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடர்ந்த காடுகள், மரங்கள். அந்த இடமும் ஃபுல்லாக இருட்டாக இருக்கு. அங்கேயும் மழை பெஞ்சிருக்க மாட்டேங்க. ஆனால் அப்போதான் மழை பெஞ்சு விட்ட மாதிரி லேசான தூறல்கள் அந்த மரங்கள்ல இருந்து பொட்டு பொட்டா தண்ணிகள் விழுந்துட்டு. இந்த சமயம் இந்த நபர் கீழே இறங்குறாரு. இறங்கிட்டு அந்த ஆட்டோவுக்கு பின் சீட்ல பாக்குறாரு. அந்த இடத்துல ஏதாவது ஒரு பொண்ணோ ஒரு ஆன்மாவோ ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. ஆனா அங்க எதுவுமே இல்லை. இவ்வளவு நேரம் ஆட்டோவை கண்ட்ரோல் மீறி ஓட்டிட்டு வந்தது இப்ப எங்கடா போயிருக்கும், என்னடா ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு. ஆனா இந்த ரவி நல்லாவே பயந்து போயிட்டாருங்க, மிரண்டு போயிட்டாரு. ஆனால் இந்த ஆட்டோவை விட்டுட்டு அவருக்கு போறதுக்கும் மனசு இல்லை. அந்த அந்த மல்லிகைப்பூ வாசனை போகி இப்போ மண் வாசனை அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நல்ல ஒரு நறுமணமா இருந்தது. இந்த வாசம் எவ்வளவு அருமையா இருக்கு. இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்மளை மூச்சு விடாம ரொம்பவே சிரமப்பட்டுட்டு வந்துட்டோமே இந்த மல்லிகைப்பூ வாசத்தினால அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு ஒரு இடத்துல ஈரத்திலேயே கீழே உட்காந்துட்டாராம், நடு ரோட்லேயே. இவரோட ஹெட்லைட் வெளிச்சம் இருக்குல்ல, அதனாலேயே கீழே நடு ரோட்லேயே உட்காந்துட்டு அழுகவே ஆரம்பிச்சிட்டார். என்னமோ தெரியல, நம்ம இன்னைக்கு இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம உயிரோட இருந்தா நம்மளோட குடும்பத்துக்கு, இல்லை அப்படின்னா சாமிக்கு அப்படின்ற மாதிரி இவரும் புலம்பிக்கிட்டே இருந்திருக்காரு. அதன் பிறகு ஒரு சவாரி வருதுங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நடுக்காட்டு பகுதியில இருந்து ஒரு பொண்ணு வராங்க. பொண்ணு வந்துட்டு, எப்பா டிரைவர் ஆட்டோ வருமாப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்கும்போது அந்த ரவி என்ன பண்றாங்கன்னா திடுக்குன்னு தூக்கி போட்டுருச்சுங்க. நல்லாவே முழிச்சு பாக்குறாரு. அந்த இடத்துல ஒரு பொண்ணு, சாதாரண ஒரு பொண்ணு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. சரி வாங்க போகலாம், எது வரைக்கும் போகணுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவர் பயந்துட்டார். இப்போ ஒரு துணை இருந்துச்சுன்னா நம்ம சேஃபா போயிடலாம்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சு எங்கெங்க போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீ எங்கப்பா போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு போகணுங்க அப்படின்னு சொல்லி அவரோட கிராமத்தோட பேர் சொன்னாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கிராமத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் நான் போறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் ஆட்டோல போய் ஏறுறாங்கங்க. அந்த பொண்ணும் பின்னாடி ஏறி இருக்காங்க. நல்லாவே ரவி பார்த்துருக்காரு அந்த பொண்ணு பின்னாடி ஏறின பொண்ணு பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. தொடர்ந்து பேசிட்டே வந்திருக்காங்க. ரவியும் அதுக்கான பதிலெல்லாம் சொல்லிட்டு இவரும் சில கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சமயத்துல இருந்து அந்த பொண்ணோட குரல்கள் எதுவுமே கேட்கவே இல்லை. ரொம்ப அமைதியா நிசப்தமா இருந்திருக்கேன். என்னடா ரொம்ப அமைதியாவே இருக்கே அப்படின்ற மாதிரி இவரும் திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி திரும்பி பார்த்துருக்காரு. அந்த இடத்துல எந்த ஒரு பொண்ணுமே இல்லைங்க, அங்க யாருமே இல்லை. அப்போ நம்மளை கை தொட்டு கூப்பிட்டது யாரா இருக்கும், நமக்கு நல்லாவே பார்த்தோமே ஆட்டோல ஏறினது அப்படின்ற மாதிரி இவர் நல்லா நடுங்கி போயிட்டார். இப்போ நேராக ஆட்டோ கொண்டுட்டு போய் ஏதாவது ஒரு கிராமத்துல நிறுத்திட்டு அங்க யார்கிட்டயாவது உதவி கேட்டு நம்ம கிராமத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா கிராமங்கள் வரத்துக்கே இன்னும் 2 கிலோமீட்டர் அந்த காட்டு பகுதியை கடந்துதான் ஆகணும். அந்த இடத்துல எந்த ஒரு போக்குவரத்துமே கிடையாது. அதுவும் அன்டைம்ல கண்டிப்பா கிடையவே கிடையாது. இப்போ இந்த நபர் என்ன பண்றாருன்னா, என்னடா பண்றது அப்படின்னு அழுக ஆரம்பிச்சுட்டாராங்க. கண்ணு தண்ணி கொட்டுன்னு அந்த நேரத்துல இவரோட பக்கத்துல, இவருக்கு ரொம்ப பக்கத்துல யாரோ ஒருத்தர் வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் பண்றாருங்க. அது கூடவே பயங்கரமான பெருமூச்சு விடுற மாதிரியும் ஃபீல் பண்ணிருக்காரு.
உடம்பெல்லாம் சிலிர்த்துருச்சாங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லா பயத்துல நிரம்பி போயிருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சு பேதலிச்சு போய் நிக்கிறார். அந்த நேரம் யாரும் பக்கத்துல வந்து உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சுல்ல, அது யாராடா இருக்கும் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு புகை மண்டலம் மட்டும் தெரியுற மாதிரி இருக்குங்க. ஃபுல்லா வெள்ளையா இருக்கிற மாதிரியும் இருந்தது. சுத்தமான வெள்ளை கிடையாது, ஆனா அது ஒரு வெள்ளை மாதிரி இருந்திருக்கு. இந்த வெள்ளையை பார்த்ததும் இவர் இன்னும் ஆடி போயிட்டாருங்க. நல்லாவே மிரண்டு போயிட்டாரு. அப்பா அப்பா கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்து, இந்த ஆன்மாக்கிட்ட இருந்து என்னை காப்பாத்த, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி இந்த நபர் சத்தம் போட்டு வென்றார். இவர் கத்துற அந்த சத்தம் காடே எதிரொலிக்கிற மாதிரி இருந்துச்சாங்க. அவ்வளவு சத்தம் போட்டும் யாருமே அந்த இடத்துல வரல. இவருக்கு ரொம்ப பயம். இவ்வளவு சத்தம் போடுறமே யாருமே வரலையே, நம்ம எப்படிடா இந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிப்போம் அப்படின்ற மாதிரி பயத்துல உறைஞ்சு போயிட்டாரு. இந்த உறைஞ்சு போன அந்த குரலோடவே இவர் வந்து முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்காரு. கடவுளே என்னை காப்பாத்து, கடவுளே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அந்த ஆட்டோவை மறுபடியும் நகர்த்த ஆரம்பிச்சிருக்காரு. ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருந்திருக்காருங்க. இந்த உருவமானது அங்கே பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கூடவே பின்னாடி சீட்லேயும் யாரும் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதை யதார்த்தமா அந்த மிரர் வழியா அவரும் பார்க்கறாரு. அந்த உருவமும் வேற எதுவுமே கிடையாது. ஆரம்பத்துல ஒரு லிஃப்ட் கேட்டு ஏறினாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட உருவமா தான் இருந்திருக்கு. அதுவும் ஒரு பேய் உருவம், பயங்கர கொடூரமான உருவமா இருந்திருக்கு. அந்த தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டே ஆச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்திருக்கு. இப்படி பார்த்தவருக்கு ஒன்றும் புரியாமலே இந்த ஆட்டோவை ஓட்டி கொண்டு போய் நேராக உயிரோட வீடு போய் சேர்ந்தா போதுண்டா அப்படின்ட்டு ஓட்டிட்டு போயிருக்காரு. இவரும் அந்த குளித்தலையோட அந்த லாஸ்ட், அதாவது அந்த எண்டிங் போர்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த போர்டையும் தாண்டிட்டாரு. தாண்டின பிறகு இவங்களோட கிராமம் வரத்துக்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கு. இந்த 2 கிலோமீட்டரும் நம்ம எப்படா கடக்க போறோம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளுமே சடனா இவர் போய்கிட்டு இருக்க அந்த ரோட்லயே பெரிய பெரிய மரங்கள் இருந்திருக்கு. அந்த மரத்துல இருந்து பொத்துன்னு என்னமோ கீழே விழுந்திருக்கு. விழுந்தது ஃபுல்லா கருன்னு தாங்க நின்றுருக்கு. அது என்னது ஏதுன்னு இவருக்கு தெரியல. ஆனா அது ஒரு பேய் அப்படிங்கிறது இவருக்கு நல்லா தெரியும். கண்ணை கரேர்னு மட்டும் நின்றுருக்குங்க. கண்ணு மட்டும் பளிச்சுன்னு மின்னிருக்கு. இந்த உருவத்தை பார்த்தவர் கத்துன்னு கத்திட்டு வராங்க. மிரண்டு திகிலடைஞ்சு போயிட்டாராம். இப்ப அங்க இருந்து எப்படி தப்பிக்க போறோம் அப்படிங்கிறது இவருக்கு புரியல. ஆனா பயத்துல இவருக்கு யூரியனே வர மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, ஆட்டோவை நிறுத்தினா தானே பிரச்சனை, நம்ம நிறுத்தாமலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை தாண்டி கொஞ்சம் தள்ளி தாங்க அந்த ஆட்டோ போய்கிட்டு இருக்கு. ஆட்டோ அந்த உருவத்தை கிராஸ் பண்ணிருச்சு. கிராஸ் பண்ணும்போது அந்த உருவத்தை பார்க்குறாருங்க. மெல்ல மெல்ல அந்த உருவத்தோட முகம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது எப்படி இருக்குன்னா, சதையெல்லாம் கீழே அப்படியே தொங்கின மாதிரியும், பாதை சதைகள் ஃபுல்லாக அழுகி போன மாதிரியும், அந்த புழுவெல்லாம் நின்றுட்டு இருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரியும் ரொம்ப விகாரமாகவும் ரொம்ப கொடூரமாகவும் இருந்திருக்குங்க. இந்த உருவத்தை பார்த்தவருக்கு வாந்தியும் வர ஆரம்பிச்சிச்சு, பயமும் ஃபுல்லா இருக்கு. இப்போ யூரினும் வர மாதிரி இருக்கு. எப்படி இருந்தாலும் சரி, ஆட்டோ எங்கேயுமே நிறுத்தக்கூடாது. இந்த 2 கிலோமீட்டரும் ஃபோக்கஸ் நம்ம ஆட்டோ மேலதான் இருக்கணும், அந்த ரோட்டு மேலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்பீடா போக ஆரம்பிச்சிருக்காரு. நல்லா ரொம்ப ஸ்பீடா போக ஆரம்பிச்சுட்டாராங்க. அதன் பிறகு பார்த்தா இந்த ஆட்டோவுக்கு பின்னாடி இருந்த அந்த உருவங்கள் மெது மெதுவா ரவியோட அந்த ஷோல்டர் பகுதியில கையை வச்சிருச்சு. கையை வச்சதுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஜில்லுன்னு இருந்துச்சாங்க. ஆல்ரெடி மழை பெஞ்சு அதுவே குளிர், இப்போ இன்னும் ஜில்லுன்னு இருக்கவும் இவர் உறைஞ்சு போற மாதிரி ஆயிட்டாராங்க. இவரும் என்னென்னமோ பண்றாரு அந்த கைகளை தட்டி விடுறதுக்கு, ஆனால் தட்டியே விட முடியல. அங்க ஷோல்டர் மேல வச்ச அந்த கைகள் மெது மெதுவா இவரோட கழுத்து பகுதியை நோக்கி வந்துருச்சு. கழுத்தை பிடிச்சி இவரை நெரிக்கிற மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி இருக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல இந்த நபரால் ஆட்டோவை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. ஆட்டோ ஒரு இடத்துல போய் மரத்துல முட்டிருச்சு. மரத்துல முட்டி அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இங்க ரவி என்ன பண்ணிருக்காங்கன்னா, தூக்கி தூரமா வீசினா எப்படி இருக்கும், யாராவது இழுத்து வெளியே விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தூக்கி வீசியிருக்காங்க. ஆனா அது யாருன்னு தான் தெரியல. இப்போ அந்த அறகுற வெளிச்சமும் இல்லாம இந்த நபர் அப்படியே அங்கேயே தத்தளிச்சு போய் நின்றுருக்காரு. யாராவது உதவி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு கபோர்னு இருட்டுலையுமே இவருக்கு ஒரு உருவம் தெரிஞ்சிருக்குங்க. அது வேற எதுவுமே இல்லை, அந்த வெள்ளையான புகை மாதிரி இருந்த அதே உருவம் தான் இப்போ இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த உருவத்தை பார்த்தவர் அந்த இடத்துல நம்ம நிக்க கூடாது, நம்ம உயிரே போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓட்டம் அடிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காரு. எந்த டைரக்ஷன்ல ஓடுறாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியல. அந்த டைரக்ஷன்ல போறோமா இல்ல இன்னொரு டைரக்ஷன்ல நம்ம போக வேண்டிய டைரக்ஷன்ல போறோம்
அதுக்கப்புறமா எந்த சைடு போறோம் அப்படிங்கிறது இவருக்கே தெரியாமல ஓட்டம் பிடிச்சு ஓடுறாரு. ரொம்ப தூரம் ஓடிட்டாரு. மூச்செல்லாம் அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நெஞ்செல்லாம் படன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி தாகம் அதிகமாக இருந்தது. தண்ணி தாகம் வந்ததும் இந்த நபர் என்ன பண்றாருன்னா, சைடு ஓரங்கள்ல ஏதாவது கிணறுகள் இருக்கா, ஏதாவது மோட்டர் பைப்புங்கள்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி பாக்குறாருங்க. அது விவசாய நிலங்கள் கொஞ்சம் இருக்கிற இடம் தான். அந்த இடத்துல ஓடிக்கிட்டே தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது இவருக்கு ஒரு இடத்துல ஒரு சின்ன குடிசை மாதிரி தெரியுது. அந்த குடிசைக்கு வெளியே பல்ப் தூங்குதுங்க, அதாவது லைட் எரிஞ்சிட்டு இருக்கேன். அதுக்கு பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா பம்ப் செட். அப்பாடா, எப்படியும் நம்மளோட உயிரை காப்பாற்றுறதுக்காக கொஞ்சம் தண்ணி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த இருட்டுக்குள்ளேயே அந்த குடிசையை நோக்கி ஓடுறாரு. அங்க போயிட்டு அந்த மோட்டர் பம்ப்ல இருந்து கொஞ்சமா தண்ணி அள்ளி குடிக்கிறார். தண்ணி கிளீனா இருந்துச்சா, அது எப்படி இருந்துச்சு ஏதுன்னுலாம் இவருக்கு தெரியலங்க. ஆனா அந்த நேரத்துல உயிரை காப்பாத்துறதுக்கு அந்த தண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. தண்ணியெல்லாம் மொண்டு குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த குடிசை கிட்ட நின்று பாக்குறாருங்க. அந்த இடமே ஃபுல்லா வெளிச்சமா இருக்கு, நல்லாவே இருக்கு. அந்த நேரத்துல இவர் நிக்கிற அந்த பம்பு செட்டுக்கு பக்கத்துலயே ஒரு தொட்டி இருக்குங்க. அந்த தொட்டில தான் தண்ணி குடிச்சாரு. அந்த தொட்டிக்குள்ளேயே ஏதோ பொத்துன்னு விழுகிற மாதிரி இருந்திருக்கு. நல்லா நடுங்கி போயிட்டாரு. என்னடா இந்நேரத்துல ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாராம். அங்க திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த தண்ணிக்குள்ள இருந்து அவர் ஆல்ரெடி பார்த்த அதே மல்லிகைப்பூ வச்ச உருவம் அங்க நின்றுட்டு இருக்குங்க. அந்த தண்ணிக்கு நடுவுல நிக்குதுங்க. அதாவது பாதி கழுத்து வரைக்கும் தான் தெரியுது. அதுக்கு கீழே என்ன இருக்குன்னு தெரியல. கழுத்துக்கு மேல அந்த தலைகள் அது மட்டும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பார்த்தவர் இவ்வளவுதான் அரண்டு போனாருன்னே இல்லையாங்க. நல்லா மிரண்டு அடிச்சு ஓட்டம் படிச்சு மறுபடியும் ஓடுறாரு. அவங்களோட கிராமம் பக்கமா ஓடிட்டாரு. அப்போ அங்கங்க லைட்டுகள்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. தெருவிளக்குகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பாடா எப்படியோ ஒரு வெளிச்சம் வந்துருச்சு, ஒரு வழியா நம்ம வெளிச்சத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஓடுறாருங்க. ஓடி போயிட்டு ஒரு கோவில் ஒண்ணு முன்னாடியே இருந்திருக்கீங்க. அது ஒரு காளி கோயிலாம். அந்த இடத்துலயே அவரு நின்னுட்டு அங்கேயே அழுகவும் ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா காளி என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி அழுதுட்டு திருநீரெல்லாம் எடுத்து பூசிட்டு அதுக்கப்புறமா திரும்பி பார்க்குறாரு. அந்த உருவமானது இவர் நிக்கிற அந்த இடத்துல இருந்து ஒரு 500 மீட்டர் தாண்டி வேகமா போற மாதிரி இருந்திருக்கீங்க. திடீர்னு ஓடனா பிடிக்கும் அந்த மாதிரி நல்லாவே சத்தங்கள் கேட்டிருக்கேன். சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா அப்பாடா எப்படியோ நம்மளோட எல்லைக்குள்ள இது வராது போல அப்படின்னு நினைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நடந்து போயிருக்காரு. வீடு போய் சேர்றாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த நபர் கதவை தட்டுறாருங்க. தட்டும் போது இவங்களோட மனைவி மெதுவா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வராங்க. வந்தவங்க என்னங்க இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு என்னங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டே உள்ள கூப்பிடுறாங்க. இந்த நபரும் நேரம் உள்ள போறாரு. உள்ள போனதுக்கு அப்புறமா தான் இவருக்கு யோசனையே வந்திருக்கு, நம்ம வந்து ஆட்டோவை விட்டுட்டு வந்துட்டோமே, நம்மளோட பொழப்பே அதை நம்பித்தானே இருக்கு, எப்படி நம்ம அந்த ஆட்டோ எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிருக்கேன். அப்போ இவங்களோட மனைவி கிட்ட சொல்றாங்க, ஆட்டோவை நான் அங்கேயே கொஞ்சம் தூரத்துலேயே நிறுத்திட்டு வந்துட்டேன், நான் ஆட்டோவை போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அவங்களோட மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லைங்க இது அன்டைம் ஆயிடுச்சு, ஆட்டோவை நீங்க எடுக்க வேண்டாம், காலையில நான் ஒரு 4 மணிக்கு எழுப்பிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டாங்க. படுத்தவருக்கு தூக்கமே வரலையாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் பிறண்டு படுக்கிறாரு. அதன் பிறகு எப்ப தூங்கினாருன்னு இவருக்கே தெரியல, தூங்கிட்டார். காலையில அவங்களோட மனைவியும் ஒரு 4:30 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க. எழுந்ததுக்கு அப்புறமா இந்த நபரை எழுப்பி விட்டுட்டு வெளியே போயிட்டு சாணி எல்லாம் போட்டு கோலம் எல்லாம் போட்டுட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ள வரலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களோட ஆட்டோ பார்த்தீங்கன்னா இவங்களோட வீட்டு வாசல்ல தாங்க நின்றுட்டு இருந்திருக்கு. எப்படி வந்துச்சே ஏதுன்னு தெரியல. ஆனா இவரு ஆட்டோ அங்க விட்டுட்டு வந்தான்னு சொன்னாங்க. ஆனா இப்போ ஆட்டோ அவங்களோட வீட்டு வாசல்ல இருந்திருக்கு. என்னங்க ஆட்டோ அங்கே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னீங்க, ஆட்டோ இங்க தானே இருக்கு, எதுக்குங்க இவ்வளவு நேரமா எந்திரிக்கணும்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட மனைவி கேட்டுக்க நல்லா ஆடி போயிட்டாராங்க. என்னடி சொல்ற, ஆட்டோ இங்க இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேகமா ஓடி வந்து பாக்குறாரு. இவங்களோட வீட்டு வாசல்ல தான் ஆட்டோ நின்றுட்டு இருந்திருக்கு. எந்த ஒரு டேமேஜும் இல்லாம நல்லாவே நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கீங்க. அதன் பிறகு நம்மளோட ஆட்டோவா இது அப்படின்னு சொல்லிட்டு பக்கமா நெருங்கி போய் பாக்குறாரு. அப்போவும் அந்த மல்லிகைப்பூ மனம் அந்த ஆட்டோக்குள்ளேயே தாங்க இருந்திருக்கு. பயங்கரமான ஸ்மெல்லா இருந்தது. இவங்களோட மனைவி என்னங்க ஆட்டோக்குள்ள ஏதாவது மல்லிகைப்பூ எதுவும் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லடி அதெல்லாம் எதுவுமே இல்லை, நடந்த விஷயமே வேற, உங்ககிட்ட சொன்னா நீ பயந்துருவ அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு ஆட்டோக்குள்ள எல்லாம் சுத்தி பாக்குறாருங்க. அங்கங்க அந்த சேறுகள் மாதிரியும் கொஞ்சம் ரத்த கரைகள் மாதிரியும் இருந்துட்டே இருந்தது. அந்நேரத்துக்கு 4:45 இருக்குமாம். அவ்வளவு நேரத்துக்கு ஆட்டோவை தண்ணியை ஊத்தி ஃபுல்லா கிளீன் பண்ணி பாக்குறாருங்க. அப்பவும் அந்த ஸ்மெல்லுகள் எதுவுமே போகவே இல்லை, அந்த ஆட்டோக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. வேகமா ஓடி போயிட்டு இவரு இந்த பர்ஃப்யூம் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஃபுல்லா அடிச்சு பாக்குறாருங்க. அப்பவுமே அந்த ஸ்மெல்லு அசரவே இல்லை. அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லுக்கு மேற்கொண்டு அந்த ஸ்மெல்லு வந்திருக்கு.
இப்படி இருக்கும்போது அந்த நபர் எவ்வளவு நடுங்கி போயிருப்பார். இவங்களோட மனைவி இவர் செய்யறதெல்லாம் விசித்திரமா இருக்கே, என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் பண்றீங்க என்கிட்ட சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அங்க நின்றுகிட்டே அவங்களோட மனைவி கிட்ட சொல்றாங்க நைட்டு நடந்த விஷயங்கள் அத்தனை. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஆட்டோவை பின்பக்கமா இருந்து தொடச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எல்லாம் சேராகுதுன்னு துடைக்கிறதுக்கு போயிருக்காரு. அப்போ போகும்போது ரொம்ப தூரத்துல இவர் நின்று பார்க்கக்கூடிய தூரத்திலேயே ஒரு கரேர்னு உருவம் அங்க நின்றுட்டு இவரவே பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. இப்படி பார்த்தவர் அடியே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வேகமா வீட்டுக்குள்ள ஓடுறாரு. ஓடி போயிட்டு என்னத்தையோ கையில இருந்து கொண்டுட்டு வர்றாருங்க. கொண்டுட்டு வந்தவர் வேகமா கல்லெடுத்து அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அடிக்கிறாருங்க. அடிச்சதுமே வீச்சுன்னு ஒரு குழந்தை கத்தனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கத்திக்கிட்டே அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒண்ணு மறைஞ்சு போற மாதிரி இருந்திருக்குங்க. இந்த சத்தம் இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவருக்கு அந்த சத்தங்கள் ஃபுல்லா பயத்தையும் கொடுத்துருக்கு. இப்படி பார்த்ததுக்கு அப்புறமா இவங்களோட மனைவி கிட்ட இப்ப கூட இங்கதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவங்களோட மனைவி நல்லாவே பயந்து போயிட்டாங்க. என்னங்க இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில என்ன பண்றாங்கன்னா, ஏங்க நீங்க கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறமா சவாரிக்கு போங்க, இனிமேல் நீங்க வந்து அன்டைம்ல சவாரி வந்துச்சுன்னா ஏத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்களோட குடும்ப சுச்சுவேஷனுக்கு இவங்க அன்டைம்ல சவாரி வந்தாலும் ஏத்திக்கிட்டு தான் ஆகணும். அப்போதான் இவங்களோட குடும்ப சூழ்நிலையை சமாளிக்க முடியும் பினான்சியலா. அந்த காரணத்தினால எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு அதன் பிறகு நம்ம பூஜை பண்ணிட்டு வேணா சவாரிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இந்த நபர் அன்னைக்கு ஆட்டோவை எடுத்துட்டு கிளம்புறாரு. கிளம்பும் போதே ஃபுல்லா கழுவி தானே எடுத்துட்டு போறாரு. இப்ப இவங்களோட மனைவியையும் கூட்டிட்டு போறாருங்க. கூட்டிட்டு போயிட்டு பக்கத்துலயே ஒரு கோவில்ல சாமியெல்லாம் கும்பிடுறாங்க, பூஜையெல்லாம் பண்றாங்க. சாமி கிட்ட வச்ச அந்த மாலையையும் எலுமிச்சை பழத்தையும் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து அந்த ஆட்டோவில் அந்த மாலையை சொருகுறாங்களாங்க. அந்த ஆட்டோவில் இருந்து அந்த மாலை கீழே தான் பொத்துன்னு விழுகுதே தவிர அந்த ஆட்டோவில் அந்த மாலையை வைக்கவே முடியல. எப்படி வச்சாலுமே கீழே விழுகுதான். இப்படி விழுந்துட்டே இருக்கிறத அந்த அர்ச்சகரும் பாக்குறாரு. பார்த்துட்டு என்னப்பா என்ன ஒழுங்கா கூட மாட்ட மாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து மாட்டுறாருங்க. அவரு மாட்டும் போதே இவருக்கு தெரிஞ்சிருக்கு என்னமோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, இந்த மாலையை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல கீழே போட்டுட்டு மறுபடியும் வேற ஒரு மாலையை அங்க உள்ள இருந்து எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து மந்திரங்களை சொல்லிக்கிட்டே அந்த மாலை போடுறாரு. மாலை நின்றுச்சு. எப்படி போட்டாங்களோ அதே மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்பாடா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சை பழம் ஒன்று வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு போய் முன்னாடி இந்த கண்ணாடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்ணாடிக்கு பக்கத்துலேயே ஒன்று வச்சுட்டாங்க. கூடவே இந்த டயருக்கு அடியிலையும் ஒரு எலுமிச்சை பழம் வச்சு அந்த ஆட்டோவை மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த அர்ச்சகர். அதே மாதிரி இந்த ரவியும் செஞ்சிருக்காருங்க. செஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஆட்டோவை மறுபடியும் அந்த கோவிலோட எண்டுக்குள்ளேயே நிறுத்திட்டு வந்து சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இவங்களுக்கு மனக்குழப்பமாவே இருக்கிறதுனால சாமி கிட்ட வாக்கு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதனால மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வருமா, இந்த வேலைக்கே போகலாமா வேண்டாமா அப்படின்றலாம் கேட்குறாங்க. ஆனா அந்த சாமி வந்து துணை நின்று நான் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுத்துருக்க மாட்டேங்க. அதை அந்த பூ போட்டு பார்ப்பாங்களா அந்த மாதிரி பார்த்துருக்காங்க. இவங்களுக்கும் மனசு நிம்மதியாக இருந்திருக்கு. அதன் பிறகுதான் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்க ரவியோட மனைவியை கொண்டு போய் ரவி வீட்டில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்துட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதன் பிறகு வண்டி எடுத்துட்டு சவாரிக்கு போயிருக்காரு. அன்னைக்கு நாள் ரொம்பவே அமோகமா இருந்திருக்கு. சூப்பராகவே இவங்களோட சவாரிகள்லாம் முடிஞ்சிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராரு. 10 மணி ஆயிடுச்சு. ஆனா அன்னைக்கு எந்த ஒரு பயமுமே இல்லாம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சாங்க. அப்போ இவர் அன்டைம்ல வர அந்த டைம் மட்டும் விபூதி வாசனைகள் அடிக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. இந்த வாசனைகள் தொடர்ந்து அடிக்க இந்த நபருக்குள்ளவே இவரோட மைண்ட் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவாவே இருந்திருக்கு. அந்த நெகட்டிவான அந்த எண்ணங்களுக்குள்ள இவர் போகவே இல்லை. இப்படியே 1 மாசம் கடந்துருக்காருங்க. 1 மாசத்துக்கு அப்புறம் மீண்டும் இவர் ஃபர்ஸ்ட் போனார் பார்த்தீங்களா, இந்த கரூர் கருகாமல அந்த சவாரி மாதிரி இப்பவும் வேற ஒரு லொக்கேஷன்ல வந்திருக்குங்க. ஆனா இவர் அந்த சம்பவங்கள் நடந்த இடத்தை தாண்டி தான் போகிறோம். அப்படி இவங்க கேட்கும்போது அந்த நபர் முடியவே முடியாது அப்படின்னு மறுத்திருக்காங்க. ஆனால் இப்போ என்னதான் நடந்துரும் அப்படின்றத பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு ரொம்ப நேரம் கழிச்சு அக்செப்ட் பண்ணிட்டாங்களாம். அன்னைக்கு போயிட்டு அந்த சவாரியெல்லாம் இறக்கி விட்டுட்டு ரிட்டர்ன் திரும்புறாரு. இன்னைக்கு மணி நேரமாவே போயிருக்காருங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8-8:30 மணி இருக்குமாம். அவ்வளோ நேரத்துக்கே ரிட்டர்ன் திரும்ப ஆரம்பிச்சிட்டார். அவ்வளோ நேரத்துக்கு வந்தாலுமே சில வண்டிகள் போக்குவரத்துகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த வெளிச்சத்துல கூட ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாரு பார்த்தீங்களா, ஒரு பொண்ணு
பொண்ணு நடு காட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி அந்த உருவம் இவர் பார்த்துருக்காருங்க. பார்த்தவர் அந்த இடத்த விட்டு வேகமா போனா போதுண்டா சாமி அப்படின்னு ஸ்பீடா போக ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ கரெக்டா அந்த பொண்ணு நிக்கிற அந்த இடம் வந்ததுமே இவர் நல்லாவே பாக்குறாருங்க. அந்த இடத்துல நிக்கிறது ஒரிஜினல் பொண்ணா இல்ல அமானுஷமா அப்படிங்கறத நல்லா பாக்குறாருங்க. அது இவர் நினைச்ச மாதிரி அமானுஷம் தான். இந்த அமானுஷம் தான் அவரை துரத்தி 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 வந்திருக்கு அப்படிங்கிறது இவருக்கு புரிஞ்சிச்சு. நல்லா நடுங்கி போயிட்டாராங்க. வேக வேகமா இவரோட மொபைல் போனை தேடுறாருங்க. அங்க இந்த சின்னதா பட்டன் போன் இருக்கு பார்த்தீங்களா, அதை தேடுறாரு. அதை தேடி எடுத்து அவங்களோட மனைவிக்கு ஃபோன் பண்ணிட்டு பேசிக்கிட்டே அந்த ஆட்டோவை ஓட்டிட்டு போயிருக்காரு. மறுபடியும் வந்தா இந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இவங்களோட மனைவி கிட்ட பேசிக்கிட்டே ஆட்டோ ஓட்டிட்டு போயிருக்காரு. அப்போ அவங்களோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா, அறிவு இருக்கா, மறுபடியும் அங்கேயே தான் போவீங்களா அப்படின்ற மாதிரி திட்டிருக்காங்க. ஆனா சவாரியே வந்துருச்சு, என்ன பண்றது அப்படின்றதுனால தவிர்க்க முடியாம நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு வழியா அந்த இடத்த விட்டு தாண்டியும் போயிட்டாராங்க. போனதுக்கு அப்புறமா வீடு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு என்ன பண்றாருன்னா, அன்டைம்ல நைட்டு இவங்க வீட்டில் இருக்கிற அந்த கற்பூரத்தை எடுத்து ஆட்டோவுக்கு ஃபுல்லாக காட்டிட்டு எலுமிச்சை பழத்தை அந்த ஆட்டோக்குள்ளே போட்டுட்டு வேக வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டார். அங்கே ஓடி போனதுக்கு அப்புறமா இவருக்கு ஏதாவது நடக்குதா என்ன ஏதுன்னெல்லாம் அன்னைக்கு தூங்காமலே இருந்து பார்த்துருக்காருங்க. எதுவுமே நடக்கலை. அப்பாடா எப்படியோ நமக்கு பிடிச்ச அந்த பிரச்சனை நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இவரும் அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் கோவிலுக்கு போகிற மாதிரி டெய்லி இப்போலாம் அந்த சவாரி ஏற்றுறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு வருவார். அதே மாதிரி வழக்கமாக சவாரி எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் கோவிலுக்கு போறாரு. போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதன் பிறகு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா பாசிட்டிவா இருக்கு. அந்த நிகழ்வு மறுபடியும் இவங்களோட வாழ்க்கையில நிகழவும் கூடாது. இதே மாதிரி மறுபடியும் அந்த உருவத்தை பார்த்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிதான் கடவுள்கிட்ட ஒரு நாளும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சிருக்காங்க ரவி அப்படின்றவங்க. இந்த நிகழ்வு சொன்ன ரவிக்கு ரொம்ப நன்றி சொல்லிடலாம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சின்ன ஸ்டோரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், இது மாதிரியான பயங்கரமான திகில் சம்பவங்கள் உங்களுக்கோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்கா? அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான பயங்கரமான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.